ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நாம் வாழும் இந்த காலம் ஆண்டவரின் வருகையை மிகவும் சமீபமாயிருப்பதை நினைவூட்டுகிறதா இருக்கிறது. உலகத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் வேத வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் பரலோகத்தை நோக்கி நம் மனங்களை ஆயத்தப்படுத்தி விழித்திருக்கும் சபைகளாக நாம் இருக்க வேண்டும். இப்போது நாம் கேட்க போகும் இந்த பாடல் தேவசேனை எழும்பி ராஜாதி ராஜாவை சந்திக்க ஆயத்தமாவது பற்றிய ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. நம் இருதயங்களை திறந்து ஆண்டவரின் வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. தேவசேனை வனம் மீது கொடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகமோடும் விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருள் சூழும், இடி முழக்கம், கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும். ஆனால் நாமோ அவருடைய வருகையை நோக்கி எதிர்கொண்டு ஆவலோடு அவரோடு செல்வோம். ஐந்து கண்டம் கண்ணிலாலும் அட்சியாகும் மற்ற போகும். இருள் சூழும், இடி முழங்கும், கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும். தூயர் கூட்டம், சுத்த உள்ளம், சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், போக்குவரத்து யாவும் நிற்கும். ஆனால் ஆண்டவருடைய வருகையில் நாம் அனைவரும் இணைந்து சந்தோஷமாக ஆண்டவரை பாடி துதித்து அவருடன் செல்வோம். கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெருநாசம், போக்குவரத்தும் யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை, வாக்குவா